dear viewers. Splendid morning to all. அனைவருக்கும் வணக்கம். அழகான குழந்தைகள், உங்க கண்கள்லயே அந்த என்ன சொல்றது, இங்க வந்து ஏதாவது நம்ம கற்றுக்கணும் இருக்கிற பேரல் அழகாக தெரியுது. Before that, I would like to thank the school secretary, correspondent, principal, staff members, and my dear children and parents for giving me a wonderful opportunity to stand before you. It's my privilege. நீங்கள் தான் நம்ம இந்தியாவோட எதிர்காலம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்றதை கேட்குறீங்களா? காதுல வாங்குறீங்களா? உங்க பிரின்சிபல் மேடம் இருக்காங்க இல்லையா? உங்க பிரின்சிபல் மேடம் அவங்க யார் தெரியுமா? My student. I feel proud to say that she is my student. அவங்க என்கிட்ட BA English 3 வருஷம் அவங்களுக்கு நான் டீச்சர். இப்போ அவங்களுக்கு உங்களோட டீச்சரா பார்க்குறப்ப as a leader of leading young minds அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. such a studious student. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது, திறமையான தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. சரி அப்படிதானே? ஆமா. இன்னைக்கு உங்க செக்ரட்டரி சார், பிரின்சிபல் மேடம், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ஈவன் குழந்தைங்க அழகா வந்து யார் பத்தி பேசுறீங்க? காமராஜர் ஐயா பத்தி பேசுறீங்க இல்லையா? கர்மவீரர், பெரும் தலைவர் காமராஜர், அவங்களெல்லாம் இன்னைக்கும் நம்ம நினைச்சு பார்க்குறப்ப நம்ம மெய் சிலுக்கு. தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கல்வியோட அவங்களெல்லாம் பத்தி என்னென்னலாம் நம்ம நாட்டுக்காக செஞ்சாங்க, குழந்தைங்களுக்காக செஞ்சாங்க, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகா எளிமையா பேசிட்டு போனீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மழலை சொல்லு, மழலை ரொம்ப அழகான தமிழ்ல வந்து பேசிட்டு போனீங்க. Actually, I would like to converse in English, but you see, if I am talking Tamil, that will reach you. That's why I would like to make you some bilingual. Importance of education. அவர் வலியுறுத்துது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வியோட முக்கியத்துவம், கல்விங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று நமக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு அழகா சொல்லி முடிச்சேன். ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்போமா? கல்வியோட முக்கியத்துவத்தை. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா. நமக்கு நம்மள்கிட்ட உள்ள செல்வங்கள் எல்லாத்தையும், என்ன செல்வமா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு காலத்துல அழியக்கூடியது. ஆனா எந்த ஒரு செல்வம் வந்து நம்மள்கிட்ட அழிக்கவே முடியாது, திருடர்களால எடுத்து செல்ல முடியாது, சுனாமியால அழிக்க முடியாது, சூறாவளி காற்றால சூறையாட முடியாத ஒரே செல்வம் எந்த செல்வம் தெரியுமா? நம்மள்கிட்ட இருக்கிற கல்வி செல்வம் மட்டும்தான். அதனால குழந்தைங்களா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்றதை விட அதுல உள்ள கருத்துக்களை புரிஞ்சிட்டு படிக்கணும். படிப்புங்கிறது பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்ம இந்தியாவோட என்ன சொல்லலாம், மில்லியனர் சொல்லலாம். யாரு? முகேஷ் அம்பானியோட ஃபேமிலி எல்லாம் பாக்குறப்போ நீது அம்பானிங்கிறவங்க பேசிக்கா அவங்க டீச்சர், அவங்க ஒரு ஆசிரியர். அவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு எதை முக்கியமா
கல்வி, எஜுகேஷன், அதை முக்கியமா கொடுக்க விரும்புறாங்க. நான் சொன்னது மாதிரி அதனால எஜுகேஷன் வந்து படிக்கிறப்ப நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்க கூடாது. அந்த புத்தகத்துல என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்றத நம்ம எடுத்துக்கணும். நாளைய தலைமுறையா நீங்க வர போறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம பேரண்ட்டுக்கு we must respect our parents. நம்ம கடவுளை கண்ணால பார்த்துருக்கோமா? இல்ல, நம்ம பார்த்தது இல்ல. ஆனா நம்ம கண்ணால பார்த்த அந்த கடவுள் இந்த உலகத்துல நமக்கு கடவுளா 2 பேரை படிச்சிருக்கிறார். அது யாரு சொல்ல முடியுமா? யாரு? காமராஜர். அதை தாண்டி நம்ம வீட்டுல நமக்கு 2 கடவுள் இருக்காங்க. யாரு? அத்தா, அம்மா, அப்பா, அம்மா. சரியா? நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மனசுல. உலகத்துல நிறைய உறவுகள் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மள்ட்ட என்ன இருக்கும்? ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போட தான் பழகுவாங்க. ஆனா நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்காம நமக்காகவே வாழ்ற இந்த ஜீவன் யாருன்னு கேட்டா நம்மளோட அம்மாவும் அப்பாவும் தான். அம்மாவும் அப்பாவும் தான். அவங்கள நம்ம என்ன பண்ண கத்துக்கணும்? மதிக்க கத்துக்கணும். அவங்க சொல் பேச்சு கேட்க கத்துக்கணும். புரிஞ்சுச்சா? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. சரிங்களா? As long as we live on the earth, we must respect our parents wholeheartedly. சரியா? கடவுளுக்கு நம்ம எப்படி பயப்படுறோம், அல்லாஹ்க்கு எப்படி பயப்படுறோம், நம்ம அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரிங்களா? எல்லாரும் சொல் பேச்சு கேட்பீங்களா? உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துட்டீங்களா? வெரி குட், எக்ஸலென்ட். சரி, ரெண்டாவது உங்க டீச்சர்ஸ். சரி, டீச்சர்ஸ் எப்படி தெரியுமா? அப்பா அம்மா கிட்ட நீங்க இருக்கிற நேரம் கொஞ்சம் தான். காலையில இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரோட கேர்ல இருக்கிறீங்க? டீச்சர்ஸ். உங்களோட வாழ்க்கைய என்ன பண்றாங்க? அவங்க செதுக்குறாங்க. அதனால அடுத்து நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம படிக்கிற படிப்பு நம்மளோட கல்வி எதுக்கு உதவி பண்ணும் தெரியுமா? அடுத்து நம்ம இப்ப நீங்க சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க, சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களா? சரி, சாப்பிடுறோம். சாப்பிட்டு அந்த ரேப்பர்ஸ் என்ன பண்ணணும்? டஸ்ட்பின்ல போடணும். இது என்ன? நம்ம நிக்கிறது, நம்ம உட்கார்ந்து இருக்கிறது என்னது? இது நம்ம பூமி, நம்ம பூமி தாய். சரியா? அவங்க மேல என்ன போடக்கூடாது? குப்பையை நம்ம போடவே கூடாது. நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், கடவுளால படைக்கப்பட்ட வரப்பிரசாதம் இந்த பூமி இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? குப்பை போட்டு போடக்கூடாது. இது எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் இது வந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு இதை டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சோம்னா நம்ம பூமி சுத்தமா இருக்கும் இல்லையா? நம்ம யாரையும் அப்பாயிண்ட் பண்ண தேவையில்லை. க்ளீன் பண்ண நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சோம்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்பு, நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. சரியா? இது மண்ணு தானே, நான் மண்ணு தானே போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மண் கிடையாது நம்ம இருக்கிறது இல்லையா? நம்மளுடைய தாய் பூமி, நம்மளுடைய தாய் மண். அதை நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். புரிஞ்சுச்சா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இனிமே யாரும் சாப்பிட்டு குப்பையெல்லாம் கீழே போடுவீங்களா? No, very good. Okay, my cute children. You are my cute children. Very good. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? Part and parcel of our education. நிறைய எஜுகேஷன் பத்தி பேசிட்டே வரப்ப இதெல்லாம் எதுக்குள்ள அடைவது? கல்வியின் முக்கியத்துவத்துக்குள்ள இதெல்லாம் அடைவது. இதுதான் கல்வி பற்றி. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வாட்டர், வாட்டர், நீர் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? அந்த நீரை நம்ம யூஸ் பண்றப்போ பார்த்து யூஸ் பண்ணணும். அலட்சியமா என்ன பண்ணக்கூடாது? நம்ம டேப் திறந்தோம்னா எந்த அளவுக்கு நமக்கு கை கழுவ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கை கழுவும் இல்ல? என்ன பண்ணக்கூடாது? அதை மீறி திறந்து வச்சுட்டே போகக்கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பாடு இல்லாம கூட ஆமா நம்ம சாப்பாடு இல்லாம கூட ஒரு வாரம் இருக்க
நமக்கு தேவைக்கு அதிகமா தண்ணி கொடுத்திருக்கிறாரு. நம்ம டெய்லி தினம் என்ன சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை, அழகான பள்ளிக்கூடம், அருமையான ஆசிரியர்கள், தேவையான அளவு உணவு, உடை, நீர் எல்லாம் கொடுத்ததுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய கடவுளுக்கும் என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதான் நம்ம பொறுப்பு. தண்ணியை என்ன பண்ணணும்? பார்த்து செலவு பண்ணணும். ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, தண்ணி இல்லாத வாழ்க்கைய முடியவே முடியாது. நார்த் சைட் வட மாநிலத்துல எல்லாம், ராஜஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவைக்கான தண்ணியை என்ன பண்ணுவாங்களாம், நிறைய பானைகள் தலையில அடிக்கிட்டு போய், ஷோல்டர்ல தோல்ல அடிக்கிட்டு போய், நடந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு வந்து ஒரு வாரத்துக்கு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, சேமிச்சு வச்சுப்பாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் கிஃப்டட் தானே, கடவுளால நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தானே நம்ம எல்லாருமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரையும் நல்லா வைங்க. இறைவான டெய்லி நீங்க பிரேயர் பண்றப்ப அதை பிரேயர் பண்ணுங்க. செய்வீங்களா? செய்வீங்களா? எஸ், வெரி குட். டெய்லி நன்றி சொல்ல கத்துக்கணும். நன்றி சொல்றதுங்கிறது ஒரு அழகான பங்கு. சரியா? சோ எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லணும்? நம்மளோட கிராட்டிடியூட ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாருக்கும் நம்ம தேங்க் பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன பத்தி சொன்னேன்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? யாரை பத்தி பேசுனேன்? காமராஜர். சரி, காமராஜருக்கு அடுத்து யாரை பத்தி பேசுனேன்? அத்தா, அம்மா. வெரி குட். மூணாவது விஷயம் என்ன பேசுனேன்? டீச்சர். வெரி குட். அடுத்து என்ன பேசுனேன்? நீர். இன்னொன்னு என்ன பேசுனேன்? பூமி. சரியா? நம்ம பூமி இல்லையா? நமக்கு இருக்கணும் இந்த உணர்வு. வாவ், சரி, நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ணிப்போம். எவ்வளவு அழகா லிசன் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்போ நம்ம என்ன கத்துக்கிறோம்? பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதையா இருக்கிறதெல்லாம் கத்துக்கிறோம் இல்லையா? எனக்கு அப்படிதான் இருக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த எஜுகேஷன், கல்வி. படிக்கிறத நுனிப்புள் மேல மாதிரி படிக்கக்கூடாது. ஆழ்ந்து அதை என்ன பண்ணணும்? நல்லா டீப்பா நம்ம கத்துக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் உங்க டீச்சர் கிட்ட என்ன பண்ணணும்? கேட்டு தெரிஞ்சுக்கணும் உடனே. சரியா? எனக்கு இது போதும், எனக்கு இதோட படிப்பு போதும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஹையர் ஸ்டடீஸ் போகணும். அந்த கல்வியால என்ன நமக்கு முக்கியத்துவம், அது என்ன நமக்கு கொடுக்குது? It gives us education, gives us self confidence. சரியா? நமக்கு என்ன கொடுக்குது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. உலகத்தை எதிர்கொள்ற ஒரு தைரியத்தை கொடுக்குது. நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா எழுதினா நீங்க என்ன எப்படி இருக்கலாம்? எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட். சரியா? உங்களுடைய கால்ல நீங்க நிக்கணும். உங்களுடைய செலவுகளை நீங்க பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணி இருக்க கூடாது? டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? எஜுகேஷன் கொடுக்கும். நீங்க படிக்க வச்ச உங்களுக்குள்ளார நல்ல ஒரு தைரியம், எல்லாரையும் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எதிர்கொள்கின்ற தைரியத்தை உங்களுக்கு எது கொடுக்கும்? எஜுகேஷன் கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சுட்டு வரோம். அந்த லைன்ல பாத்தீங்கன்னா அந்த கல்விங்கிறத இம்பார்ட்டன்ஸை எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? திருவள்ளுவர் அழகா கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி கூறியிருக்காரு. நிறைய ஆசிரியர்கள் கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி கொடுத்துட்டே வராங்க இல்லையா? அதனால கல்விங்கிறது முக்கியம். சரி, கல்விங்கிறது முக்கியம். இதை தாண்டி கல்வியால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி ஆகணும்? மனிதர்களாக பயன்படணும். எப்படி இருக்கணும்? நமக்குள்ள கம்பேஷன்ங்கிற குவாலிட்டி இருக்கணும். We are not at all robots. We are not at all machines. We are human beings. Flesh and blood. இப்போ நான் இருக்கேன்னா, எனக்கு எதிராக இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா, எனக்கு இது நடந்தா எப்படி வலிக்குங்கிறத நான் நினைச்சுப்பாங்க. அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. கம்பேஷன், உன்னை போல் அயலானையும் நேசி. எஜுகேஷனோட முக்கியமான விஷயம் கம்பேஷன். என்ன பண்ணணும்? எனக்கு குத்துனா வலிக்கும் தானே,
மட்டும் என்ன பண்ணாது, எனக்கு வலிக்கும் ஆனா அவ்வளவுக்கு அவருக்கு வலிக்காதுன்னு நினைக்க கூடாது. என்ன மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு மத்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். மத்தவங்க நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் தான் கல்வியோட முக்கியம். கல்விங்கிறது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த புக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதுறது கல்வியே இல்லை. அதை தாண்டி இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு பெரிய ஆளுமையா நாளைக்கு நீங்க தான் வெளியில வர போறீங்க பாருங்க, அங்கதான் இருக்கு கல்வியோட முக்கியத்துவம். சரியா? இந்த படிப்பு போதும் இது போதும் இல்ல. இன்னைக்கே உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணிக்கணும் உங்களோட கோல். நான் இந்த ஆக போறேன், இந்த மாதிரி ஆக போறேன் ஃபியூச்சர்ல அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கணும், மைண்ட்ல உருவாக்கிக்கணும். சரியா? உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு பள்ளியில ஒரு பள்ளி ஆண்டு விழா நடக்குது. ஆண்டு விழாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிஇஓவை இன்வைட் பண்ணிருக்காங்க. டீச்சர்ஸ், பிரின்சிபல், சில்ட்ரன் எல்லாம் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு வரப்போறாங்க, நம்மளாம் அவங்களை வந்து என்ன பண்ணணும், வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரைச்ச இந்த உங்களை மாதிரி பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா பள்ளிக்கூடத்துல, உங்களை நினைச்சுக்கிறாங்க யாரு இது அவ்வளவு பெரிய ஆளு வரப்போறாங்க, இன்னொரு மாணவன் சொல்றான், நீங்க ஸ்கூலுக்கு வராமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, எல்லாரும் எதிர்பார்த்து போய் அந்த கார் வந்து நிக்குது. இவங்கெல்லாம் போய் என்ன பண்றாங்க, அவங்கள வெல்கம் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்க உள்ள வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த சிஇஓ என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு போன் கால் வருது. அவர் போயிட்டு வெல்கம் பண்றது, இன்னொருத்தவங்க வெல்கம் பண்ண ரெடியா பண்ணிக்கிறாரு. மறுபடியும் இந்த பையன் கேட்கலாம், யார் இன்னொரு ஃப்ரீயா இருக்கிறாரு. நான் நினைச்சேன், நான் வந்து படிச்சு இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு சிஇஓவா வரணும்னு நினைச்சேன். இவருக்காண்டி இன்னொரு பர்சன் பெரிய ஆள் இருக்காரோ, யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஜேடி வராங்க, ஜாயிண்ட் டைரக்டர் வராங்க. அவரை வெல்கம் பண்ணிட்டு எல்லாரும் போய் வாசல் வச்சாங்க. அவர் வந்து விழாலாம் இனிமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜேடி வந்து ஒரு ஆசிரியர் பேரை சொல்லி, இந்த ஊர்ல தான் அந்த பக்கத்து தெருவுல இருக்காங்க, நம்ம போய் பார்க்கணும் நடந்து அந்த வழிவழியா என்ன பண்றாங்க, உள்ள போய் பார்க்க போறாங்க. அங்க போய் கேட்கிறப்ப, ஐயா இங்க இருக்கீங்க, நீங்க வீட்டுல இருக்கீங்களாங்கிறப்ப அந்த ஒரு கையில் கட்டில வயதான ஒரு முதியவர் படுத்திருக்கிறாரு. ஆமா நான் தான், யார் வேணும் பார்க்க வந்துருக்கீங்களா வாங்கி கூப்பிடுறப்ப அந்த ஜேடி போய் அவர் காலை தொட்டு வழங்கி, நான் தான் உங்கள்கிட்ட படிச்ச மாணவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த மாணவன் தெரிஞ்சுக்கிறாரா, எல்லாரையும் விட ஒரு உயர்ந்த படிப்பு இருக்கு அப்படின்னா அது என்ன படிப்பு, ஆசிரியர் படிப்பு. அவங்கதான் இவங்க எல்லாரையும் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால கல்வியின் முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் இன்னைக்கு செல்போன் வீட்டுல போயிட்டு அம்மாட்ட என்ன கேட்க கூடாது, செல் கொடுங்க. எப்போதும் செல்லே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப சீக்கிரம் கண்ணாடி போடணும். அதனால செல் அதிகமா பார்க்க கூடாது. என்னத்தை நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும், ரீடிங் ஹேபிட். உங்களுக்கு ஸ்கூல்ல லைப்ரரி வச்சிருப்பாங்க, அந்த லைப்ரரியில இருந்து புக்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஏன் நம்ம படிக்க பழகணும், படிக்க எதுக்கு கத்துக்கணும், ரீடிங் மேக்ஸ் a perfect man. Readers are good leaders. Leaders are good readers. Vice versa. நல்ல நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, சிறந்த லீடரா இருப்பாங்க. அதனால நீங்க சின்ன வயசுல இருந்தே படிக்கிற புத்தக வாசிப்பை என்ன பண்ணிக்கணும், கத்துக்கணும். புத்தகத்தை வாசிக்கணும், அந்த எழுத்தை பார்த்து வாசிக்கணும். இன்னைக்கு மொபைல்ல நான் கூகுள டச் பண்ணனா எனக்கு எல்லாம் வந்துருது, நான் கூகுள்ல வாசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தோட அருமையை நீங்க ஃபீல் பண்ணணும். கையில வாங்கி அந்த புத்தகத்தை பிரிச்சு படிக்க பழகணும். அதனால என்ன சொல்றது, இந்த அழகான நாள்ல உங்க எல்லாருக்கும் கடவுளை வேண்டி கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை தருகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your motivational speech, ma'am. Now we are going to felicitate our students. We conducted a competition in our classes who the students got the prize from and come and get it. Now I read the
the name list. I would like to welcome our chief guest Dr. R. Akila MA MPhil B.Ed PhD to distribute our student award. UKG Tamil Rhymes, Saprin Nisa. காமராஜர் பிறந்த நாளுக்காக போட்டிகள் நடைபெற்றதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் இன்று பரிசளிக்கப்படுகிறது. யுகேஜி தமிழ் ரைம்ஸ் சப்ரீம் நிசா. நூருல் ஆஃபியா சமீரா. Please give a big round of applause. First standard, Kamarajan song, first prize, Vigneshwari. Vigneshwari, Sri Balaji. Second standard Kamaraja choir, Pranav and Fazliya. Please give a big round of applause. The students hold the prize for the Kamaraja birthday celebration at the educational day. Tamil speech and English speech from the standard Noor Fatih Nisa, Noor Jasira, Pavitian. Please give a big round of applause. Fourth standard Tamil speech, Leah, and Ahmad Hani. English speech, Idris from fourth standard. Mohammed Hussain from fourth standard. Tamil poem, Jeeta from fifth standard. Hafiya Nisa from fifth standard. Fajra Sadiq from fifth standard. Please give a big round of applause.
Thank you, ma'am. Thank you, sir. Our program coming to end. It's a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let's all start by giving glory to the Almighty Allah for making today occasions the resourcing success. Today I take the opportunity to express my deepest sense of gratitude and appreciation to all man this event, such as their resounding success. I would like to thank our Chief Guest, Dr. R. Akila, M.Phil, PhD, who spared the time from his schedule to grace this occasion. Thank you, ma'am. Please be seated. Next, I would like to thank our correspondent, sir, for the valuable contribution, guidance, and encouragement in all our efforts. Thank you, sir. And also our parents, thank you so much for joining us. Last but not least, I thank my teachers for their efforts and the cooperation in making this function a resounding success. Thank you, my all. Thank you. Everyone, please stand. We are going to end National Anthem.